கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 முதல் 6 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் நாம் தொடர்ந்து பல வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்தில் எதை பார்க்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் 3ஆம் வசனத்தின் 2வது பகுதியை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். வாசிக்கிறேன், கவனிங்கள். 3ஆம் வசனத்தின் 2வது பகுதி. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இதிலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். நாம் எப்படிப்பட்ட வழிகளிலே போய்கொண்டிருந்தோம் என்பதை நாம் பார்த்தோம். நாம் ஏற்கனவே பழகின வழிகளிலே நாம் போய்கொண்டு இருந்தோம். அது மாத்திரமல்ல, ஏன் அவர் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்பதை நாம் பார்த்தோம். ஏன் அவர் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அதாவது அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாவதற்கு, அவருடைய நாமத்தின் மேன்மையை உறுதிப்படுத்துவதற்காக தான் இப்படி அவர் நம்ம என்ன செய்கிறார்? நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் என்பதை நாம் பார்த்தோம். பிறகு நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல நாம் நம்முடைய சொந்த வழிகளிலே சொந்த வழிகளை தெரிந்து கொண்டு அவைகளிலே நாம் சென்று கொண்டிருந்தோம் என்பதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு நம்முடைய வழிகளை விட்டுவிட்டு அவருடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை போன வாரத்திலே பார்த்தோம். ஏனென்று சொன்னால், நீதிமொழிகளிலே நாம் வாசித்தோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பாருங்க, நமக்கு ஒரு வழி என்று பாருங்க வைத்துக் கொண்டு அந்த வழியில என்ன செய்யறோம், நம்ம போக பார்க்கிறோம். அப்படி போகும் பொழுதுதான் என்ன ஆகுது? அந்த அழிவுகள், நஷ்டங்கள், இழப்புகள் அப்படி என்ன செய்கிறது? ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் கர்த்தர் நடத்துகிற வழியிலே நடந்து செல்லும் பொழுது அங்கே வெற்றி உண்டாகிறது, அங்கே ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆகவே பாருங்க, கர்த்தர் நடத்துகிற வழிகளிலோ பாருங்க, கர்த்தர் நடத்துகிற வழிகளோ அது எப்படிப்பட்ட வழிகள்? அது ஜீவ வழிகள், அது நன்மையின் வழிகள், அது சமாதானத்தின் வழிகள். அது மட்டுமல்ல, கர்த்தர் நடத்துகிற வழிகள் அது லாபத்தின் வழிகள், அது வெற்றியின் வழிகள், அது செழிப்பின் வழிகள், அது ஆசீர்வாதத்தின் வழிகளாகும். ஆகையால் பாருங்க, நாம் தெரிந்து கொண்டு ஒரு வழியில போகிறதை விட கர்த்தர் காண்பிக்கிற அந்த வழியில் என்ன செய்ய வேண்டும்? நாம் போக வேண்டும். அந்த வழியிலே நாம் போகும் பொழுதுதான் அங்க என்ன செய்யும்? ஜீவன் உண்டாயிருக்கும், அங்கே ஆசீர்வாதம் செய்யும் உண்டாகி இருக்கும். எனவேதான் பாருங்க, நீர் என்னை நடத்தும், நீர் எனக்கு போதியும், நீர் எனக்கு ஆலோசனை தாரும் என்று நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, பாருங்க, அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னவென்று சொன்னால், தினந்தோறும் அவரை பின்பற்றி அவருக்கு பிரியமாய் வாழ்வது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சொன்னேன் இல்லையா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ முறைப்படி காணிக்கை கொடுத்தீங்க, கிறிஸ்தவ முறைப்படி தசமா கொடுத்தீங்க, கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் முடிச்சீங்க, கிறிஸ்தவ முறைப்படி என்ன செஞ்சேன்? பிள்ளைக்கு பேர் வச்சீங்க, கிறிஸ்தவ முறைப்படி எங்க அப்பாவை அடக்கம் பண்ணுங்க. அது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மெயினான ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தினந்தோறும் அவரை பின்பற்றி அவருக்கு பிரியமாய் வாழ்வது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் என்னதுங்க? கிறிஸ்தவ
வாழ்க்கை. அவ பாருங்க, இதைத்தான் நான் போன வாரத்திலே பார்த்து முடித்தோம். சரி, இன்றைக்கு நாம் எதை பார்க்க போறோம் என்று சொன்னால், போன வாரத்தை சொல்லி நான் முடித்தோம், அது அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் என்று நான் சொன்னேன். குறைந்தது 4 வழிகளிலே நாம் மாற வேண்டும். 4 வழிகளிலே நாம் மாற வேண்டும். அதாவது வேற வழியில நம்ம போய்கிட்டு இருந்தோம் அவ்வளவு நாளா. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பதாக எப்படியோ போய்கிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறோம், வேற வழிகளெல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம். சொன்னேன், அந்த ஆடுகள் என்ன பண்ணோம், போய் அந்த மேஞ்ச இடத்துலயே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம். போய் மேஞ்ச இடத்துல மேய்ஞ்சு அதை முட்டி மோதி அங்க என்ன இருக்குது, காஞ்சு போச்சு அந்த கரை. அங்க வேற இருக்குதா? ஒண்ணும் கிடையவே கிடையாது. மேய்ப்பன் என்ன பண்றாரு, வேற இடத்துக்கு அழைச்சு போறாரு. அங்க போன நல்ல புல் இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என்னை என்ன செய்கிறார், நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார், என்னை புதிய பாதையில் நடத்துகிறார், என்னை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்துகிறார் என்று சொல்கிறான். ஆகவே பாருங்க, குறைந்தபட்சம் 4 வழிகளிலே நாம் மாற வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரி, முதலாவதாக நாம் அன்பு கூறும் விதத்தில் ஒரு மாறுதல் இருக்க வேண்டும். அன்பு கூறுகிற விதத்திலே ஒரு மாறுதல் இருக்க வேண்டும். கவனிங்க, முன்னாடி எல்லாம் எப்படி அன்பு கூர்ந்தோம் என்று சொன்னால், இதுல எனக்கு என்ன கிடைக்கும், இதுல எனக்கு என்ன கிடைக்கும், இதுல எனக்கு என்ன லாபம் வரும், இதுல எனக்கு என்ன நலன் இருக்கிறது என்பதை முன்வைத்து தான் நாம் என்ன செய்தோம், அன்பு கூர்ந்தோம். ஒரு ஆளிடம் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று சொன்னால், போயிட்டு வாப்பா டாடா அப்படின்னு சொல்லிடுவோம். அங்க ஏதாவது கிடைச்சாதான் அன்பு கூறுவோம். அங்க ஏதாவது எனக்கு வருமா, எனக்கு ஏதாவது கிடைக்குமா, அங்க எனக்கு ஏதாவது லாபம் வருமா, அங்கிருந்து எனக்கு தேவையானது காரியம் சந்திக்கப்படுமா என்று பார்த்துதான் என்ன செய்தோம், அன்பு கூர்ந்தோம். ஒண்ணுமே கிடைக்கலையா, நீ ஒரு ரூட்ல போ, நான் ரூட்ல போறேன். அங்க அன்பு கிடையவே கிடையாது. அதுதான் பாருங்க, நாம் இந்த அன்பு கூறுகிற விதத்திலே ஒரு மாறுதல் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். கவனிங்களே, இதிலே எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்துதான் அன்பு கூர்ந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நம்மையே கொடுக்கிற அன்பை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நம்மளையே கொடுக்கணும், நம்மளையே கொடுக்க வேண்டும். நம்மையே கொடுக்கிற அன்பை உடையவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். சுயநலம் இல்லாத அன்பை உடையவராக இருக்க வேண்டும். தன்னலம் இல்லாத அன்பை உடையவராக என்ன செய்ய வேண்டும், நாம் இருக்க வேண்டும். சத்திய வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னைக்கும் மறக்க கூடாது. ரோமர் 5:5 வாழ்நாள் என்ன செய்யக்கூடாது, என்னைக்குமே மறக்க கூடாது. ரொம்ப முக்கியமான வசனம். வாசிப்போம். 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். எல்லாம் கையை பிடிச்சுங்க, பக்கத்துல கையை பிடிங்க, பக்கத்துல கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, தேவ அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஊற்றப்பட்டிருக்கா இல்லையா? ஊற்ற எனக்கு அன்பே இல்லைன்னு பொய் சொல்லக்கூடாது. அன்பு என்ன செய்யப்பட்டிருக்குது, ஊற்றப்பட்டிருக்கிறது. சரி, எப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறதா பாருங்க. தேவ அன்பு, மனுஷ அன்பு கிடையாது, மாம்சீக அன்பு கிடையாது. தேவ அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அதாவது தெய்வீக அன்பு, தெய்வீக டிவைன் லவ், தெய்வீக அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு நமக்குள்ளே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. சரி, எப்பொழுது இந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டது, எப்பொழுது ஊற்றப்பட்டது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு நாம் மறுபடியும் பிறந்தோமோ, அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நமக்குள்ள என்ன செய்தாரு, ஊற்றி விட்டார். எத்தனை வீட்டுல தேவ அன்பு இருக்குது? இருக்குதா? இருந்தா போதாது, அது என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். சரி, இந்த தேவ அன்பு யாரால ஊற்றப்பட்டிருக்கிறது, யாரால ஊற்றப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவராலே.
யாராலே ஊற்றப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால கவனிங்க, வேதாகமத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து பாருங்க ஒரு தாய்க்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறாரு. தாயினாவே என்னதான்? தாயினாவே அன்புதான். அதாவது தேவனுடைய ஒரு அன்பின் துளி அம்மாட்ட இருக்குது இல்லையா? அன்புனாவே யாரதான் சொல்லுவாங்க? அம்மாவை தான் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு அம்மாவாக ஒரு தாயாக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை என்ன செய்திருக்கிறார்? நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல கவனிங்க, அன்பு என்பதற்கு கிரேக்க மொழியிலே 4 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒண்ணு சொல்றேன் கவனிங்க. கிரேக்க மொழியிலே அன்பு என்பதற்கு 4 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஈராஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈராஸ் என்று சொன்னால் கணவன் மனைவியினுடைய அன்பு, கணவன் மனைவிக்குள்ளே காண்பிக்கப்படுகிற அன்பு. இந்த அன்புக்குத்தான் கிரேக்க மொழியிலே ஈராஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வார்த்தை என்று சொன்னால் இந்த அன்புக்கு ஸ்டோகே என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்டோகே என்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை என்று சொன்னால் குடும்ப அன்பு, அதாவது பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு, அதற்காக பயன்படுத்த வார்த்தை தான் ஸ்டோகே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பிளேயோ என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிளேயோ என்றால் என்ன? நண்பனுக்கும் நண்பனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு, காண்பிக்கப்படுகிற அன்பு, அதுக்கு பெயர் தான் பிளேயோ. நான்காவதாக ஒரு அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அன்பு என்பதற்கு கிரேக்க மொழியிலே 4வது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் அகாபே லவ், தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு. கவனிங்களே, வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக வருவதற்கு முன்பாக இந்த 3 வார்த்தைகள் தான் இருந்ததாம். எந்த 3 வார்த்தை? ஈராஸ், ஸ்டோகே, பிளேயோ என்ற இந்த 3 வார்த்தை தான் கிரேக்க மொழியிலேயே இருந்ததாம். இந்த 4வது வார்த்தை என்பது கிடையவே கிடையாது. பாருங்க, இந்த அகாபே என்ற வார்த்தை கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களுக்கு முந்தின நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 வார்த்தை தான் இருந்ததா. இந்த வார்த்தை கிடையவே கிடையாதா. ஆனால் பாருங்க, இயேசு வந்த பிறகு கிரேக்க மொழியிலே ஒரு புது வார்த்தையை அவங்க வந்து உருவாக்குனாங்க. புது வார்த்தையே உருவாக்குனாங்க. ஏனென்று சொன்னால் இவர் காண்பிக்கிற அன்பு வித்தியாசமான அன்பு. இவர் காண்பிக்கிற அன்பு வித்தியாசமான அன்பு. இவர் என்ன சொல்றாரு? பகைங்கிற அன்பு கூறுன்னு சொல்றாரு. எத்தனை வழங்குச்சு? பகைங்கன அன்பு கூறு, எதிரி அன்பு கூறு. உன் குடும்பத்தை அழிக்குன்னு நினைக்கிறானே அவன் அன்பு கூறு, உன் குடும்பத்தை நாசமாக்குன்னு நினைக்கிறானே அவனை நேசின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கு முன்பதாக வரைக்கும் கிரேக்க மொழியில இந்த 3 வார்த்தை தான் இருந்துச்சா பாருங்க. இந்த அகாபே என்ற வார்த்தை கிடையவே கிடையாது. இயேசு வந்த பிறகுதான் இவங்களே கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தையை உருவாக்குனாங்களா. அந்த வார்த்தைக்கு பிறகு தான் அகாபே, தெய்வீக அன்பு, டிவைன் லவ், தெய்வீக அன்பு. உன்னை யாரோ நிந்திக்கிறாங்களா அவனை நேசின்னு சொல்றாரு. இன்னும் தெளிவா சொன்னா, உன்னை பார்த்து யாரோ எச்சரிக்காரு துப்புறானா அவனை நேசின்னு சொல்றாரு. இந்த அன்பு எப்படி இருக்கு பாருங்க. இது வேற மாதிரி இருக்குது. இதுவரைக்கும் அப்படி யாருமே அன்பு கூர்ந்ததே கிடையாது. ஏ சொல்றாரு, ஒரு கணத்தை அடிச்சாரு இன்னொரு கணத்தை என்ன செய்ய காமி. இது எப்படி இருக்கு பாருங்க. இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. இது புதுசா இருக்குது. இது புதுசாக உன்னை யாரும் தூற்றுகிறார்களா, உன்னையெல்லாம் போய் தெருவா போய் யாரா மோசமான ரிப்போர்ட்ஸ் அனுப்புறாங்களா அவனை நீ நேசின்னு சொல்றாரு. இவரு நேசிக்கிறாரு, நேசிக்கவும் சொல்றாரு. அதான் நீங்க கவனிக்கணும் பாருங்க. எனவே பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் அகாபே என்ற வார்த்தை என்ன செய்ததாம்? உருவாகினதாம் என்று பாருங்க இந்த வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். சரி, அகாபே லவ் என்றால் என்ன? தெய்வீக அன்பு என்றால் என்ன? தெய்வீக அன்பு என்றால் என்ன? தெய்வீக அன்பு என்றால் இந்த அகாபே அன்பு, அகாபே லவ் என்றால் என்னவென்று சொன்னால் சுயநலமே இல்லாத அன்பு. சுயநலமே இல்லாத அன்பு, தன்னலமே இல்லாத அன்பு, எதையுமே எதிர்பார்த்து காண்பிக்கப்படுகிற அன்பு கிடையாது. மற்ற அன்புலாம் எதையோ ஒன்று எதிர்பார்த்துதான் அந்த அன்பு காமிக்குது. விலகி சொல்றேன் மாதிரி விலகிடும். நல்லா நீங்க போறதுக்குள்ள விலகிடும். எதையுமே எதிர்பார்க்காமல் காண்பிக்கப்படுகிற அன்பு, அந்த அன்புதான்
இந்த அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு, டிவைன் லவ், அதுதான் எதையுமே எதிர்பார்க்காமல் காண்பிக்கப்படுகிற அன்பாகும். ஆனா பாருங்க, மனிதர்களின் அன்போ அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? அது சுயநலம் உள்ள அன்பாக இருக்கிறது, தன்னலம் உள்ள அன்பாக இருக்கிறது. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் காண்பிக்கப்படுகிற அன்பாக அது இருக்கிறது. ஏதோ ஒன்ன எதிர்பார்க்கிறாங்க, ஆகையால நேசிக்கிறாங்க உங்களை. என் மனைவி அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவா, என்னமோ ஒரு சோளாங்குருவி சும்மா வாடும், என்னமோ ஒரு பழம் மறந்து போச்சு. சோளாங்குருவி சும்மா வாடும். பாருங்க, அன்பு வந்து மனுஷன் காமிக்கிற அன்பு சும்மாவா காம்பா நினைக்கிறீங்க? கவனிங்க, புருஷன் எடுத்துக்கொள்வோம். இது உங்களை விளக்கி சொல்றேன். புருஷன் எடுத்துக்கொள்வோம். புருஷன் ஏன் மனைவி அன்பு கூறுறாரு தெரியுமா? புருஷன் ஏன் அன்பு கூறுகிறாரு? புருஷனுக்கு மனைவி இடத்திலிருந்து ஏதோ ஒண்ணு கிடைக்குது, ஏதோ ஒண்ணு கிடைக்கணும். அதனாலதான் புருஷன் மனைவி செய்யறாரு. எதற்கு விளக்கிடுச்சு? எதுவுமே கிடைக்கலாம், பாய் பாய் டாட்டா, நீ இல்ல வேற ஆள் இருக்காங்க. விளக்கிடுச்சா? ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துதான் என்ன செய்யறான் புருஷன்? அன்பு கூறுகிறான். கிடைக்காதபடினால் அன்பு கூற முடியாது, கிடைக்கல அன்பு கூற மாட்டாரு. மனைவி எடுத்துக்கொள்வோம். மனைவி ஏன் புருஷனை அன்பு கூறுகிறாள்? மனைவிக்கு புருஷனிடத்துல ஏதோ ஒண்ணு கிடைக்குது, ஏதோ ஒண்ணு கிடைக்குது. எனவேதான் புருஷனை மனைவி என்ன செய்கிறாள்? அன்பு கூறுகிறாள். ரைட். பெற்றோர் எடுத்துக்கொள்வோம். பெற்றோர் எடுத்துக்கொள்வோம். பிள்ளைகளை ஏன் பெற்றோர்கள் அன்பு கூறுகிறார்கள்? ஏன் அன்பு கூறுகிறார்கள்? நாளைக்கு கஞ்சி ஊத்துவான், நாளைக்கு என்ன செய்வான்? வெளியில சொல்ல மாட்டாங்க, நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளத்துல என்ன செய்யும்? ஒரு 50% இருக்கும் கண்டிப்பா. அமைதியா இருக்கிறீங்க? வேண்டாதுன்னு சொல்லிட்டணும். நான் கரெக்டா சொல்லிட்டு போறேன், நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறேன். பெற்றோர்கள் பிள்ளை அன்பு கூறுறாங்கன்னா, நாளைக்கு விழுந்துகிட்டா அவன் வீட்டுல தானே இருக்கணும். விழுந்துகிட்டா யார் வீட்டுல தான் இருக்கணும்? அதை வீட்டுல தான் இருக்கணும். அதனால இப்ப என்ன செய்யணும்? ஏதோ ஒண்ணு இல்லாம அன்பு கூறாது. இந்த அன்பு அன்பு கூற செத்த நாளைக்கு அவன் தானே தூக்கி போடணும். பெற்றோருடைய அன்பு பாருங்க, செத்த நாளைக்கு அவன் தானே செய்யணும், தூக்கி போடணும். பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோம். பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோம். பெற்றோர்களை ஏன் இந்த பிள்ளைங்க நேசிக்கிறாங்க நினைக்கிறீங்க? மாசம் மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க, அவங்க காலேஜ் ஃபீஸ் என்ன செய்வாங்க? கட்டுவாங்க. துணி கிழிஞ்சு போச்சுன்னா என்ன செய்வாங்க? துணி எடுத்து கொடுப்பாங்க, படிக்க வைப்பாங்க. கடைசியில சொத்து கொஞ்சம் எழுதி வைப்பாங்க. கொஞ்சம் நல்லா நடந்துக்கிட்டா எத்தனைக்கு வழங்கிச்சு? இந்த பிள்ளைங்க அன்பு கூறுறாங்க பெற்றோர்களை. விவரம் இல்லாம எந்த பிள்ளை என்ன செய்யாது? சொன்ன மனைவி சொன்ன கேட்டா இருக்கு, நீங்க சோளாங்குருவி சும்மா ஆடும், சும்மா ஆடவே ஆடாது. நாளைக்கு சொத்து நமக்கு, அந்த அவனுக்கு விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா எழுதி வைக்க மாட்டாங்களா எங்க அம்மா எங்க அப்பா? அப்படின்னு தான் என்ன செய்யுது பிள்ளை வந்து. நீங்க சின்ன வயசுல இருந்து பார்க்கலாம், 2 சாக்லேட் எக்ஸ்ட்ரா நமக்கு அப்பா கொடுக்க மாட்டாரா? அப்படின்னு தான் அது நிக்குது. அவரை விட மூத்தாளை விட இளையாளுக்கு 2 சாக்லேட் எக்ஸ்ட்ரா கிடைச்சாது. இது அப்படி ஊறுது பாருங்க. அது பிறந்ததுல இருக்குது, பிறந்ததுல இருந்தே இருக்குது. நண்பர்கள் அன்பு நண்பர்களுடைய அன்பு எடுத்துக்கொள்வோம். நண்பர்களுடைய அன்பு எப்படி இருக்குது? பணம் இருக்கிற வரைக்கும் அந்த அன்பு வேலை செய்யும். பணம் இல்லைன்னா உயிர் தோலை உயிரை கொடுக்கிறவன்லாம் எங்க இருப்பானே தெரியாது. பாருங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். என்னன்னா இந்த 3 விதமான அன்பிலையுமே என்ன கலந்துருக்குது? அதான் புரிஞ்சுக்கிறோம். இந்த 3 அன்பிலையுமே புருஷ மனைவி இடத்துல காண்பிக்கிற அன்பு, மனைவி புருஷன் இடத்துல காண்பிக்கிற அன்பு, பெற்றோர்கள் பிள்ளை இடத்துல காண்பிக்கிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் காண்பிக்கிற அன்பு, நண்பரிடத்தில் காண்பிக்கப்படுகிற அன்பு. இந்த அன்பு எல்லா அன்புலையுமே என்னதான் கலந்திருக்குது? சுயநலம், தன்னலம் கலந்திருக்கிறது. ஏதோ ஒன்று என்ன செய்யுது? எதிர்பார்க்கிறது. எதிர்பார்த்து அங்க கிடைக்கிறதுனாலதான் என்ன செய்யுது? அன்பு கூறுது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். 2 பேரும் திருமணம் முடிக்கிறாங்கன்னா கேட்டு பாருங்க, ஏன்பா திருமணம் முடிச்சேன்னா, உன்கிட்ட எதுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, உன்கிட்ட இது அதுதான் கல்யாணம் முடிச்சேன். ஒண்ணுமே நல்லா முடிச்சு பாரு நினைக்கிறீங்களா? சைலண்ட் ஆகுறீங்க. நான் கேட்ட கேள்வி சரிதான். இவருக்கு ஏதோ அங்க ஒண்ணு இருக்குது, வழங்குதா? இவருக்கு பிடிச்சது அங்க ஒண்ணு இருக்குது. இவருக்கு பிடிச்சது அங்க இல்லைன்னா நீ போயிட்டே, நான் போயிட்டே செய்யறேன், அவ்வளவுதான்.
விளங்கிருச்சா? நல்லா கவனிங்க. அப்ப மனுஷருடைய அன்பிலே என்ன கலந்துருக்குது? சுயநலம் கலந்துருக்குது. அப்ப பாருங்க, இந்த அன்பு என்ன சொல்லுது? எப்பயுமே நான் அடித்துக்கிறது, நான் என்ன செய்யுது? அடித்துக் கொள்கிறது. அதுல ஒரு லாபமும் கிடைக்கலனா சுயநலத்தை அந்த அன்பு காமிச்சிடும், சுயநலத்தை காமிச்சிடும். அப்பதான் பாருங்க அந்த சுயரூபமே தெரியும். சுயரூபத்தை பார்த்துருக்கீங்களா? ஒண்ணுமே உங்கள்கிட்ட கிடைக்கலனா அப்பதான் வெளிப்படும் பாருங்க. என்னது? சுயநலம், சுயரூபம் தெரியும். ஒரு சேலையை நீங்க வாங்குறீங்கன்னா கடையில போய் அது நல்லா வரைக்கும் என்ன செய்வீங்க? உடுத்துவீங்க. நல்லா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டுருவீங்க. இதை அப்படி குடும்பத்தில் போட்டு பாருங்க. மனைவி நல்லா இருக்கிற வரைக்கும், புருஷன் நல்லா இருக்க வரைக்கும் வாழ்றாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி மனைவி புருஷன் கொஞ்சம் பேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, முகம்ல கொஞ்சம் சுருங்குற மாதிரி ஆகுச்சுன்னா, தோலை கொஞ்சம் கீழே சுருங்குற மாதிரி ஆகுச்சுன்னா, முடியல கொஞ்சம் லேசா நரைக்க ஆரம்பிச்சுன்னா, நான் சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப பாருங்க, ஏதோ ஒண்ணு இருந்துச்சு அன்பு கூறுறதுக்கு, இப்ப அது இல்ல, இப்ப அது இல்ல. அப்ப பாருங்க, ஏதோ ஒண்ணு இருக்குது. அதுதான் என்னது? ஏதோ ஒண்ணு. எதுக்காக சொல்றேன்? இதை நீங்க விளங்கிக்கணும். மனுஷனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? சுயநலம் உள்ள அன்பு. ஆனால் இயேசு போதித்த அன்போ, அதான் நீ விளங்கிக்கணும். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கவனிங்க. ஆனால் இயேசு போதித்த அன்போ அது சுயநலம் இல்லாத அன்பு, அது அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு, வித்தியாசமான அன்பு, மற்றவர்களுக்காக வாழக்கூடிய அன்பு. மற்றவர்களுக்காக அவன்கிட்ட இருக்குதோ இல்லையோ அவனை நான் நேசிப்பேன். நான் எதிர்பார்க்கிறது அவன்கிட்ட இல்ல, ஆனாலும் நேசிப்பேன், ஆனாலும் அன்பு கூறுவேன். யோசித்து பாருங்க. அதுதான் இயேசு போதித்த அன்பு, இயேசு காண்பித்த அன்பு. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் தெய்வீக அன்பு. அதுதான் தெய்வீக. கவனிங்க, இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறீர், நீதியின் பாதையிலே நடத்துகிறீர் கர்த்தாவே. அப்படிப்பட்ட அன்பின் பாதையிலே நீர் என்ன செய்யும்? என்னை நடத்தும். சுயநலங்களை விட்டு நீங்கட்டு கர்த்தாவே. மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு மனுஷனாக, தேசத்தின் மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு மனுஷனாக, அவன்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ அவனை நான் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், அவனுக்கு அன்பை நான் காண்பிக்க வேண்டும், அவனுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக என்னை மாற்றும், அப்படிப்பட்ட பாதையிலே நீர் என்னை நடத்தும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறேன், என்னை புதிய பாதைகளிலே. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்தா நினைக்கிறீங்களா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எவன் குடும்பம் எப்படி போனா எனக்கு என்ன? உண்மையாக இது ஒத்துக்கிறேனுங்க. உண்மையாக நான் கர்த்தரை துதிக்கிறேன், என் உள்ளத்து நிறைவில் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இந்த ஊரே நல்லா இருக்குன்னு ஒரு எண்ணமே உள்ள வந்துச்சு. யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் பாருங்க. நானே, என் மனைவி, என் பிள்ளை நல்லா இருந்தா போதும், எவன் எக்கடு போனா எனக்கு கவலை கிடையாது. ஆனா பாருங்க, தேவனுடைய பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுதான் என்ன அன்பு? அந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? ஊற்றி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, கவனிங்க, மற்றவர்களுக்காக வாழும்போது, ஆண்டவருக்காக வாழும்போது உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானம், ஒரு நிறைவு உண்டாயிருக்கும். எத்தனை பார்த்துருக்கீங்க? அதை அனுபவிச்சிருக்கிறீங்களா? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா உள்ள இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு பாருங்க, அவ்வளவு சந்தோஷம் உள்ள இருக்கும், அவ்வளவு நிறைவு என்ன செய்யும் உள்ளத்துல இருக்கு. ஒரு நாளுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணப்பா, ஒரு உதவி செஞ்சப்பா, அவ்வளவு பெரிய சந்தோஷம் என்ன செய்யும் இருக்கும். நீ எப்பேரு நம்ம சொல்லுவாங்கல்ல, ஏன்னா இந்த பழமொழியை நான் வருது, கையை அறுத்துக்கிட்டாலும் சுண்ணாம்பு பண்ண செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது பாருங்க. கையை அறுத்துக்கிட்டு ரத்தம் வெடிஞ்சாலும் சுண்ணாம்பு பண்ண செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் செஞ்சுட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் தேவை. இன்றைக்கு தெய்வீக அன்பு பாருங்க. அப்படிப்பட்ட ஒண்ணுமே இல்லாத அவனுக்கு தேவைன்னும் போது அவனுக்கு போய் ஒண்ணு பண்ற பாருங்க, அதுதான் என்னதுங்க? தெய்வீக அன்பு. அப்ப பாருங்க, இயேசு இதைத்தான் சொன்னாரு பாருங்க. வாசிப்போம் அந்த வசனத்தை. மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க்கு 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்ன செய்வான்?
ரட்சித்து கொள்வான். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஜீவனை இழந்து போகிறவன் எது நிமித்தமாக? சுவிசேஷத்தின் நிமித்தமாக, இயேசுவின் நிமித்தமாக இழந்து போகிறவன் அதை மறுபடியும் பெற்றுக் கொள்வான். அதை மறுபடியும் என்ன செய்வான்? பெற்று கொள்வான். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீ அன்பை காண்பி, என்ற தெய்வீக அன்பு என்ன செய்ய மற்றவர்களுக்கு காண்பி. காண்பித்தா என்று சொன்னால் நீ வாழ்ந்திருப்பாய். நீ என்ன செய்வாய்? வாழ்ந்து இருப்பாய். அந்த குடும்பம் நல்லா இருக்கணுமே, அந்த குடும்பம் செழிக்கணுமே, அந்த குடும்பம் மேல வரணுமே என்று பாருங்க எண்ணி அவர்களுக்கு பாருங்க இயேசுவை அறிவித்து இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வாழ வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளை வாழ வைக்கிறார். நம்மளை கர்த்தர் செய்யறாரு, வாழ வைக்கிறார். பாருங்க, சுவிசேஷத்தின் நிமித்தமாக தன்னை இழக்கிறவன் அதை திருமண செய்கிறான், பெற்று கொள்ளுகிறான். ஆகவே பாருங்க, அன்பு கூறுகிற விதத்திலே ஒரு மாறுதல் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? உண்டாயிருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி எப்படியோ அன்பு கூர்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி அன்பு கூறணும்? எதிரியை கூட அன்பு கூறணும். எதிரியுடைய குடும்பம் கூட என்ன செய்யணும்? நல்லா இருக்க வேண்டுமே என்று விரும்ப வேண்டும், அவனுக்காக ஜெபிக்க வேண்டும், அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனை விளங்குது? அதுதான் என்ன அன்பு? தெய்வீக அன்பு. அப்ப பாருங்க, முதலாவது இப்படிப்பட்ட ஒரு மாறுதல் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? ஏற்பட வேண்டும். சுயநலம் இல்லாத அன்பு, தன்னலம் இல்லாத அன்பு, எதையுமே எதிர்பார்க்காமல் காண்பிக்கப்படுகிற அன்பு. அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை என்ன செய்ய வேண்டும்? நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது, ஆண்டவரே இப்படிப்பட்ட அன்பு எனக்கு தாரும். கர்த்தர் சொல்றாரு, ஏற்கனவே உனக்குள்ள நான் ஊற்றி விட்டேன், அப்படிப்பட்ட அன்பை என்ன செஞ்சுட்டேன்? ஊற்றி விட்டேன். உனக்குள்ள அந்த அன்பு இருக்குது. இந்த அன்பை இப்ப என்ன செய்ய? நீ காண்பி. என்ன செய்ய? காண்பி. அன்பை காண்பின்னு சொல்றாரு கர்த்தர். காண்பிக்கும் பொழுதுதான் பாருங்க அங்க ஒரு பெரிய வெற்றி என்ன செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். ஆகவே பாருங்க, முதலாவது என்னன்னா, அன்பு கூறுகிற விதத்திலே ஒரு மாறுதல் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்திலே உண்டாக வேண்டும். இரண்டாவதாக என்னவென்று சொன்னால், நாம் வாழ்கிற விதத்திலே வித்தியாசமாக இருக்க வேண்டும். அதாவது வித்தியாசமாக வாழ வேண்டும். வித்தியாசமாக வாழ வேண்டும். கவனிங்க, பொதுவாக இந்த உலகத்தின் மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால், மற்றவர்களைப் போலவே நான் இருக்க வேண்டும், மற்றவர்களைப் போலவே நான் வாழ வேண்டும், மற்றவர்களைப் போலவே நான் பேச வேண்டும், மற்றவர்களைப் போலவே நான் நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது? வாழ கூடாது. மற்றவர்களைப் போலவே என்ன செய்யக்கூடாது? வாழ கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை போல என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். என்று சொன்னால் பாருங்க, நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்தியவேதம் சொல்கிறது. நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் வித்தியாசமாக வாழ வேண்டும் என்று சத்தியவேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்வோம். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்து எடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். பிரித்து எடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். அவர் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரித்து எடுத்திருக்கிறாரு. நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், இந்த உலகத்துல பிறந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தில் இருந்த நம்மை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவன் உங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். நல்லா சத்தமா சொல்லுங்க, தேவன் உங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். அப்ப கவனிங்க, பிரித்து எடுக்கப்பட்டவர்களை போல வாழணும், பிரித்து எடுக்கப்பட்டவர்களை போல பேசணும், பிரித்து எடுக்கப்பட்டவர்களை போல பார்க்கணும், பிரித்து எடுக்கப்பட்டவர்களை போல என்ன செய்யணும்? செயல்பாடுகளா இருக்கணும். உலகத்தை மாதிரி என்ன செய்யக்கூடாது. அவங்க இப்படி செஞ்சாங்க, அவன் வேற நம்ம வேற. இதற்கு விளங்குச்சு. நாம் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, நாம் வாழ்கிற அந்த விதத்திலே ஒரு வித்தியாசம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். வித்தியாசமா என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இந்த இடத்துல தான் பாருங்க, கிறிஸ்தவ மக்கள் தவறிட்டாங்க. என்ன தவறிட்டாங்க? வித்தியாசம் வாழன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. டோட்டலா வேற மாதிரி லைன்ல இறங்கிட்டாங்க. வித்தியாசம் வாழணும்னு சொல்றதுக்காக எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சிரு, செருப்பு போடாத, தலையில எண்ணெய் தேய்க்காத, முடி நீளமா வைக்காத, குட்டி குட்டியை வெட்டிடு,
ஜிப்பா சட்டை தான் போடணும், காவி வெட்டி தான் போடணும், செருப்புன்னு செய்யக்கூடாது, போடக்கூடாது, நீ மெத்தையில படுக்க கூடாது, நீ ஓலப்பாயில தானே செய்யணும், படுக்கணும். ஏன்னா நீ வித்தியாசமா வாழணும். இவங்க எப்படி இறங்கிட்டாங்க பாருங்க, வித்தியாசமா வாழன்றதுக்காக எங்கிட்டு போய் இறங்கிட்டாங்க பாருங்க. எங்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, இறங்கிட்டாங்க. அது கிடையாது வித்தியாசம். அவன் பேசுற மாதிரி நம்ம பேசக்கூடாது, அவன் வாழ்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அவன் நடக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அவன் பார்க்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அவன் பேசுற மாதிரி என்ன செய்யக்கூடாது. அவன் எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க, ஒன்னும் விளங்காது, ஒன்னும் உருப்படாது, ஒன்னும் நடக்காது, ஒன்னும் வாய்க்காது, என்னைக்கு நீ மேல வர மாட்ட. இதுதான் அவன் பேச்சு. ஆனால் நாம எப்படி பேச போறோம், இது நடக்கும், இது வாய்க்கும், இது சித்திக்கும், நான் வெற்றி பெறுவேன், நான் முன்னேறி செல்வேன், உயர்ந்த இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வெளியிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் எங்க போனாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். இதுதான் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் பேசக்கூடிய வார்த்தை. அப்ப பாருங்க, வாழ்கிற விதத்திலே ஒரு வித்தியாசத்தை என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும். அப்படிங்களா, இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா எல்லா ஆடுகளும் எப்படி போகுதோ அப்படிதான் மற்ற ஆடுகளும் போகும். போன சொன்னேன் இல்லையா, சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்பரி ஆடுகள், அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பேச்சு சொல்லுவாங்க. இந்த ஆடு என்ன பண்ணுமா, நல்லா கவனிங்க. இந்த மேய்ப்பன் பாருங்க உட்காந்துருப்பா ஒரு கல்லு மேல, ஆடெல்லாம் அங்கிருந்து வருவான் பாருங்க. இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரா, கையில் வச்சிருப்பார்ல ஒரு குச்சி, கோல் ரெண்டு வச்சிருப்பார், கோலும் தடியும். அது விலைக்கு சொல்ல போறேன், கோல் இல்லையா, கோலும் தடி. இந்த கோல் இருக்கு இல்லையா, இந்த கோல் அப்படி குறுக்க நீட்டு வர பாருங்க. குறுக்க நீட்டினா இந்த ஆடு என்ன பண்ணும், வந்த ஆடு வேகமா ஜம்ப் பண்ணி இப்படி தவி போகுமா பாருங்க. ரெண்டாவது ஆடு ஜம்ப் பண்ணி தவி போகுமா. ஏன், என்ன இருக்குது, என்ன இருக்குது, குறுக்க குச்சி இருக்குது. மூணாவது ஆடு தாவுது, நாலாவது ஆடு தாவுது, கொஞ்சம் கழிச்சு குச்சி எடுத்துட்டு வர அஞ்சாவது ஆடு தவுமா பாருங்க. ஏன் தவிச்சு, எனக்கு முன்னாடி போன ஆடு தவிச்சு, நானும் தவுவேன், நான் என்ன செய்வேன், தவுவேன். கவனிங்க, எல்லா ஆடுகளும் எப்படி போகுதோ அப்படித்தான் நான் என்ன செய்வேன், போவேன். இந்த ஆடுகளுக்கு பாருங்க வித்தியாசமா வாழ தெரியாது, இந்த ஆடுகளுக்கு வித்தியாசம் போக தெரியாது, இந்த ஆடுகளுக்கு வித்தியாசம் நடக்க தெரியாது. கவனிங்க, மனிதர்களும் கூட இப்படிப்பட்டவர்களாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, மற்றவனுக்கு பணம் முக்கியமா, எனக்கும் பணம் தான் முக்கியம். இப்படி போகும்பொழுதுதான் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில தோற்று போய் விடுகிறார்கள். அவனுக்கு பணம் முக்கியம்னா எனக்கு எதுதான் முக்கியம், பணம் தேவையில்லைன்னு சொல்லல யாரும். அவனுடைய கடவுள் என்னது, பணம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு என்னதான் வேணும், பணம். அவனுக்கு சொத்து தான் முக்கியம். எவன் வெட்டினான்னு செத்தான்னு மண்ணோட மண்ணா போனான்னு எனக்கு சொத்து கிடைக்கணும், எனக்கு சொத்து கிடைக்கணும். பல வருஷத்துக்கு முன்புதான் எங்க வீட்டுல ஒரு நடந்துச்சு பாருங்க, சொத்து பிரிக்கிற காரியத்துல. பேர சொல்ல விரும்பல, உரமா கொடுக்க வந்துச்சு பாருங்க, சண்டை பயங்கரமா நடந்துகிட்டு இருக்குது. எங்க அக்கா மக ஒண்ணு அது சொல்லுது, எல்லாரும் வெட்டி சாகுங்கடா, எனக்கு சொத்து வேணும்டான்னு பாருங்க. எனக்கு மறக்கவே முடியல. என் மூத்தாக்கோட போனா கல்யாணம் முடிச்சிருக்காரு. சொத்து பிரிக்கிறதுல வரும்போது நீங்க எல்லாரும் வெட்டி செத்தாலும் போங்க, எனக்கு என்ன வேணும், புருஷன் கூட வேணாமா, சொத்து தான் என்ன. எப்படி பாருங்க உலகம் எப்படி இருக்கு பாருங்க, உலகம் இப்படிதான் வாழுது. ஆனா பாருங்க, நம்மளும் இப்படிதான் வாழ்ந்தோம்னா அவனுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லை. அதுதான் பாருங்க, இந்த பாதையில கொஞ்சம் வித்தியாசத்தை என்ன செய்யணும், காமிக்கணும். இதை கொஞ்சம் இதை நீங்க கவனிக்கணும். மற்றவங்க எப்படி போறாங்களோ அப்படிதான் நானும் போவேன்னா நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. அந்த பூமியில நம்ம இருந்து அவன் வாழ்ற மாதிரி நான் வாழ மாட்டேன், அவன் பேசுற மாதிரி பேச மாட்டேன், அவன் நடக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டேன், நான் நடக்க மாட்டேன். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன். நான் அவரை போல நடக்க போறேன், அவரை போல நான் பேச போறேன், அவரை போல என்ன செய்ய போறேன், நான் வந்து வாழ போகிறேன். அப்புறம் மற்றவர்களுக்கு பணம் முக்கியம், எனக்கும் பணம் முக்கியம்னா அது முற்றிலும் தவறு. இந்த வழி என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். நம்முடைய மனதின் எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். மனதின் எண்ணங்கள் மறுரூபமாக வேண்டும். பாருங்க, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற இந்த சத்தியம் நமக்குள்ளே ஒரு வெளிப்பாடாக மாற வேண்டும். பழைய குப்பனா பழைய சுப்பனாவே இருக்கக்கூடாது. நம்ம பழைய குப்பனா சுப்பனா என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ரசிக்கப்பட்டவங்க பேர் கூட சில சமயம் கொஞ்சம் மாத்திருப்பாங்க, ஆனா பழைய ஆள் மாதிரி இருப்பாங்க. பாருங்க, பார்த்துருக்கீங்களா, பழைய ஆள் மாதிரி இருப்பாங்க. அதான் சொல்லிட்டு வர்றேன். அந்த பழைய ஆள் மாதிரிலாம் இருக்காதீங்க, அதை விடுங்க.
விட்டுட்டு நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள், புது மனுஷனாக இருக்கிறீர்கள், புது மனுஷியாக இருக்கிறீங்க, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, நீங்க வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்ப வேறு பிரிக்கப்பட்ட ஆளை போல என்ன செய்யுங்க, நீங்க பாருங்க, பேசுங்க, நடங்க. அதுதான் அது சரியான வழி. அப்போ பிரித்தெடுக்கப்பட்டவனாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். ஆகவே பாருங்க, இரண்டாவதாக வாழ்கிற விதத்திலே வித்தியாசமாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். ரைட். மூன்றாவதாக பாருங்க, முக்கியமான காரியம், நம்முடைய உரிமைகளை நாம் பிடித்துக் கொள்ளாமல் நம்முடைய உரிமைகளை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உரிமைகளை நாம் பிடித்துக் கொள்ளாமல் நம்முடைய உரிமைகளை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். கவனிங்களே, நம்முடைய உரிமைகள் தான் நமக்கு பெரியது என்று வாழாமல் விட்டு கொடுக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எல்லா விதங்களிலேயும் பாருங்க விட்டு கொடுக்க வேண்டும். அவர் என்னை நடத்தட்டும் என்று பாருங்க விட்டு கொடுக்கும் பொழுதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் மேன்மையை என்ன செய்ய முடியும், நாம் அனுபவிக்க முடியும். அவருடைய சித்தம் தான் முக்கியம். அவர் என்னை நடத்தட்டும், அவர் என்ன சொன்னாலும் செய்வேன் என்று பாருங்க நம்மை தாழ்த்தும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், நாம் பெற்று அனுபவிக்க முடியும். எத்தனை விளங்குது? நமக்கு உரிமை இருக்குது, உண்மைதான். எனக்கு சில உரிமைகள்லாம் இருக்குது, உண்மைதான். ஆனால் பாருங்க நம்முடைய உரிமைகள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரிடத்திலே விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் என்னை நடத்தும், நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை போதியும், நீர் என்னை நடத்துங்கர்த்தா, நீர் என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறதுக்கு ரெடியா என்ன செய்யறேன் இருக்கிறேன். அதுதான் பாருங்க நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுத்து அவருடைய காரியத்தை என்ன செய்யறது, செய்வது. எத்தனை விளங்குது? எத்தனை இப்படி விட்டு கொடுக்கலாம் நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், இப்படி விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது. வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலேயும் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பாருங்க, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியாக சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலேயும் செய்யப்படுவதாக. அதாவது என்ன சொல்றாருன்னா, பூலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. என்ன பாருங்க, தேவனுடைய சித்தம் நம்முடைய ஜீவியத்தில் செய்யப்பட வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு உரிமைகள் இருக்குது, அதெல்லாம் பாருங்க கர்த்தருடைய சமூகத்தில் வச்சுட்டு, கர்த்தாவே உம்முடைய உரிமைகள், அதற்கு என்ன செய்யறேன், நான் வந்து விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியா என்ன செய்யறேன், நான் வந்து என்னைய விட்டு கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தனை செய்யப்படட்டும், செய்யப்படட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் கவனிங்களேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த போது வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் அநேக இடத்துல ஜெபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, அவர் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் வந்தது. அவர் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதிலை பெற்றுக்கொண்டார். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன இவர் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது, இவர் பேசினா அற்புதம் நடக்குது, இவர் சொல்றாரு காற்றை இறையாவே கடலை அமைதலாயின்னு சொல்றாரு, கையை நீட்டு சொல்றாரு மறுகையை போல ஆகுது, எழுந்து நடன்னு சொல்றாரு குஷ்டரோகி எழுந்து செய்யறான் நடக்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவர் சொன்ன நடக்குதே, நம்ம சொன்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. இவர் ஜெபம் பண்ணா பதில் வருகிறது, நான் ஜெபம் பண்ண செய்ய மாட்டேங்குது, பதில் வர மாட்டேங்குது என்று பாருங்க எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். கவனிங்க, ஏன் இயேசு ஜெபித்தால் பதில் வந்தது, ஏன் இயேசு கிறிஸ்து ஜெபித்தால் அவர் பதிலை பெற்றுக்கொண்டார். பாருங்களேன், அவர் ஜெபிக்கும் பொழுது பதில் என்ன செய்து கொண்டார், பெற்றுக்கொண்டார். அவர் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் என்ன செய்தது, பதில் வந்தது, அற்புதம் என்ன செய்தது, நடந்தது. ஏன் அவருடைய ஜெபத்துக்கு அவர் பதிலை பெற்றுக் கொண்டார் என்று சொன்னால், கவனிங்க, அவர் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அதான் கவனிக்கணும், அவர் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். சத்தியவேதம் சொல்கிறது, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். என்னுடைய சித்தம் அல்ல கர்த்தாவே, உம்முடைய சித்தம் ஆக கடவுள் என்று கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்தார், ஜெபித்தார். கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் ஜெபிக்கிறார், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம்
நம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்ய கடவுது. ஆக கடவுது என்று என்ன செய்தார்? ஜெபித்தார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், லூக்கா 22 41 42 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். கவனிங்க, ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்யும்? பதில் வரும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் வரதில்லைன்னா, அவங்க பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்ன செய்யறது? தன்னை ஒப்பு கொடுக்கிறது கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது கிடையவே கிடையாது. ஆகையால் பாருங்க, அவருடைய ஜெபத்துக்கு பதில் வருவது கிடையவே கிடையாது. அநேகருடைய ஜெபத்திற்கு ஏன் பதில் வருவது கிடையாது என்று சொன்னால், பாருங்க, யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக ஜெபிக்கிறீர்கள். இவருடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக ஜெபிக்கிறீர்கள். ஆகையால் தான் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் வரலன்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் ஏன் ஜெபம் பண்றாங்கன்னா, இவங்களுக்கு சில ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறணும், இவங்களுக்கு சில காரியங்கள் என்ன செய்யணும்? நிறைவேறணும். அதற்காக என்ன செய்வாங்க? அவங்க ஜெபிப்பார்கள். அப்ப பாருங்களே, அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுதுதான், அவருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுதுதான், அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுதுதான், அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுதுதான் என்ன நடக்கும்? நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் என்ன செய்யும்? நடக்கும். வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். நம்முடைய இச்சையின்படி என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. நம்ம ஏதோ ஒரு காரியத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு, எனக்கு இது ஆசையா இருக்கு ஆண்டவரே, இது எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னா, வாழ்நாளும் ஜெபம் பண்ணிட்டே கிடக்க வேண்டியதான். ஜெபத்துக்கு பதில் வரவே வராது. அது கர்த்தருடைய சித்தமா? நாம் ஜெபிக்கிறது கர்த்தருடைய சித்தமா? அது கர்த்தருக்கு விருப்பமா? அது கர்த்தருக்கு ஏற்ற வேலா இருக்கிறதா? நான் கேட்கிறது சரியா? நான் கேட்கிறது வசனத்துக்கு ஒத்து இருக்குதா என்பதை அறிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் பதில் என்ன செய்யும்? வரும். நம்மளா ஏதோ ஒரு ஆசையை ஒரு இச்சையை உள்ள வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. எத்தனை விளங்குது பாரு. இன்றைக்கு அநேகருக்கு ஒரே கேள்வி. என்ன கேள்வினா, ஏன் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது? நான் இயேசு நாமத்துல தானே கேட்டேன், இயேசு நாமத்துல தானே நான் ஜெபம் பண்ணேன், இயேசு நாமத்துல ஜெபம் பண்ணி ஏன் என்ன செய்யல? ஜெபத்துக்கு பதில் வரல. ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல? கவனிங்க, ஏனென்றால் நம்முடைய சித்தத்தின்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை விளக்குது? நம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. நம்முடைய இச்சையின்படி என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. நம்முடைய சித்தத்தின்படி கேட்பதை நிறுத்திவிட்டு அவருடைய சித்தத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். எத்தனை விளங்குது? விளங்குதா? ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. ஜெபமே கேட்கப்படலைன்னா, நான் கேட்கிறேன், அது என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? உங்க ஜெபமே கேட்கப்படலைன்னா அது என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா உங்க ஜெபம் கேட்கப்பட வேண்டும், உங்க ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும், நீங்க அதன் பதிலை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சில கிறிஸ்தவங்களுக்கு பாருங்க, ஜெபத்துக்கு பதிலே வரல. நான் கேட்ட கேள்வி எத்தனை விளங்குச்சுன்னு தெரியல. ஜெபத்துக்கு பதிலே வரலன்னா அது என்னங்க வாழ்க்கை? ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யணும்? வர வேண்டும். ஜெபமே கேட்கப்படவில்லை என்று சொன்னால் நான் சொல்றேன், வாழ்ந்தே வேஸ்ட் மாதிரி இருக்குது. வாழ்ந்தே வேஸ்ட் மாதிரி இருக்குது. அப்புறங்க, ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சித்தத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே பாருங்க, நம்முடைய உரிமைகளை பிடித்துக் கொள்ளாமல் நம்முடைய உரிமைகளை ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்யும்? பதில்
அவர் இந்த காரியத்தில் ஒரு மாறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டும். கடைசியாக காரியத்தை பார்த்து முடிப்போம். நான்காவது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே எஜமானாக இராமல் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கைக்கு எஜமானாக, பாஸாக, முதலாளியாக அவர் என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். அப்படி வச்சீங்கன்னா நான் சொல்றேன், வாழ்க்கையில தோல்வி என்பது ஏற்படாது. தோல்வி வராது வாழ்க்கையில. இப்படி வைங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே எஜமானாக இராமல் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கைக்கு எஜமானாக, பாஸாக, முதலாளியாக அவர் என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். கவனிங்க, எல்லாவற்றையும் அவரிடம் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து விட வேண்டும். எல்லாவற்றையும் அவரிடம் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து விட வேண்டும். கர்த்தாவே, என் வாழ்க்கைக்கு நீர் எஜமானாக இரும், என் வாழ்க்கைக்கு நீர் பாஸாக இரும், என் வாழ்க்கைக்கு நீர் முதலாளியாக இரும். நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் செய்ய நமக்கு உரிமை இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்த வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் அவரிடம் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து விட வேண்டும். அவரிடத்தில் கொடுத்து விட்டு அவரிடத்தில் கேட்டு காரியங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். என்ன? என்னை நடத்தும், எனக்கு போதியும், எனக்கு ஆலோசனை கொடும் என்று அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். எத்தனை அப்படி கேட்க போறீங்க? இனிமேல் ஏதாவது ஒரு காரியம்னா முதலாவது நீங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? உங்க பாஸ்ட்டு தான் ஆலோசனை கேட்கணும். உங்க பாஸ் யாரு? சம்பளம் கொடுக்குறாரு மாசம் அவர் கிடையாதுங்க. அவரெல்லாம் சும்மா. உண்மையாவே உங்க பாஸ் யாரு? என்னுடைய பாஸ் கர்த்தர், என்னுடைய எஜமானன் கர்த்தர், என்னுடைய முதலாளி கர்த்தர். அவரை முன்னாடி வச்சு அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதை நான் செய்யவா, அதை வேணாமா, இதை நான் செய்யலாமா என்று அவர்கிட்ட கேட்டு செய்ய வேண்டும். அப்படி கேட்டு செஞ்சீங்கன்னா நான் சொல்றேன், வாழ்க்கையில தோல்வியே வராது. வாழ்க்கையில தோல்வி வரவே வராது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஆனா ஆண்டவரை எஜமானனா வைக்கிறதே கிடையாது. ஆண்டவரை எஜமானனாக வைக்கிறதே கிடையாது, பாசா வைக்கிறதே கிடையாது, அவரை முதலையா வைக்கிறது கிடையவே கிடையாது. ஏதாவது ஒண்ணுன்னா வேகமா ஓடிடுவாங்க. எங்க போவாங்க? எங்கேயாவது ஒருத்தர் போய் தீர்க்கதரிசனம் எங்க போவாங்க? என்ன செய்யவா வேணாமா? ஐயா என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கய்யா, நீங்க சொல்லுங்கய்யா, கர்த்தர் என்ன சொல்றாங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. எங்க அந்த பாஸ் தாங்க உங்களுக்குள்ள இருக்கிறாரு. எத்தனைக்கு விளங்குச்சு? அந்த தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிற அதே பாஸ் தாங்க உங்களுக்குள்ள இருக்கிறாரு. பாஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதே பாஸ் தாங்க உங்கள்கிட்ட இருக்கிறாரு. எத்தனைக்கு விளங்குச்சு? நீங்க என்ன செய்யணும்? அவர்கிட்ட கேட்க வேண்டும். எல்லாவற்றையும் அவரிடம் கேட்டு என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். என்னை நடத்தும் என்று அவரிடம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தால்தான் நீதியின் பாதையில் நடத்துவார். நீர் என்ன செய்யும்? நீதியின் பாதையிலே நடத்தும். எப்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நீதியின் பாதையை என்ன செய்வார்? நடத்துவார். இல்லை என்றால் என்ன செய்ய மாட்டார்? நடத்த மாட்டார். கவனிங்க, அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்தாலும் கூட நம்மை ஒப்பு கொடுத்தால்தான் என்ன செய்வார்? அவர் நம்மை நடத்துவார். எனவே பாருங்க, பழைய பழக்கத்தை மாற்ற வேண்டும். எதை மாற்றலாம் நினைக்கிறீங்க? உங்களே செக் பண்ணி பாருங்க, பழைய பழக்கங்கள் என்னென்ன இருக்கு என்கிட்ட எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி அதெல்லாம் இனிமேல் விட போறேன். புதிய பாதையில் நடத்துங்க. தாவே, தம்முடைய நாமத்தின் மித்தம் அவர் என்னை நீதியின் பாதைகளில் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். பழைய பழக்க வழக்கத்தில் விடுறேன், பழைய மாதிரி பேசுறதெல்லாம் விடுறேன், பழைய மாதிரி நடக்கிறதெல்லாம் விடுறேன், பழைய மாதிரி பார்க்கறதெல்லாம் விடுறேன். கர்த்தாவே, நீர் என்னுடைய எஜமானன், நீர் என்னுடைய ஆண்டவர், நீர் என்னுடைய முதலாளி, நீர் என்னுடைய பாஸ். உங்கள்கிட்ட நான் ஒரு காரியத்தை கேட்காம நான் செய்ய மாட்டேன். என்னன்னாலும் சரி, சின்ன காரியமோ பெரிய காரியமோ உங்களிடத்துல நான் கேட்காம என்ன செய்ய மாட்டேன், செய்ய நான் கேட்கிறேன். தோல்வி வரும்னு நினைக்கிறீங்களா? தோல்வி என்பது வாழ்க்கையில வரவே வராது. அப்புறம் பழைய பழக்கத்தை மாற்ற வேண்டும், புதிய பழக்கத்தை என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு 4 காரியங்கள். இந்த 4 காரியத்தை என்ன செய்ய நீங்க செய்ய வேண்டும். அன்பு காண்பிக்கிற விதத்திலே ஒரு மாறுதலை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செய்ய வேண்டும். வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை என்ன செய்யணும்? பார்க்க அதை செய்யணும், காண்பிக்க வேண்டும். வாழ்க்கையில வித்தியாசமா வாழ்ந்து காமிக்கணும். மற்றவங்க மாதிரி என்ன செய்யக்கூடாது? வாழ கூடாது. 3வது என்ன பார்த்தோம்? நம்முடைய உரிமைகளை என்ன செய்ய வேண்டும்?
ஆண்டவரத்தில் விட்டு கொடுத்து அவருடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொண்டு அதை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். நான்காவதாக, கர்த்தாவே நீர் என்னுடைய எஜமானனாக, என்னுடைய ஆண்டவராக, என்னுடைய பாஸாக இருந்து என்ன செய்யும்? என்னை நடத்தி செல்லுங்க கர்த்தாவே. என்னென்ன செய்ய நீரு நடத்தி செல்லும். உம்மட்ட எதையுமே நான் கேட்காம செய்ய மாட்டேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து பழைய பழக்க வழக்கத்தை மாற்றி புதிய பழக்க வழக்கங்களை என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ளாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் அவர் நம்மை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். எல்லாம் எழுந்திருப்போம். ஜெய் அடுத்த வாரத்திலே நாம் தொடருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, சுயநலங்கள் என்னை விட்டு நீங்கட்டும், தன்னலங்கள் என்னை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே, மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு மனுஷனாக என்னை மாற்றும். மற்றவர்களுக்காக, மற்றவன் நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த பட்டணம் நல்லா இருக்கணும், இந்த ஊரில் இருக்கிற எல்லா மனுஷனும் நல்லா இருக்கணும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அன்பு காண்பிக்க சொல்லியிருக்கிறீர். கர்த்தன் அன்பு காண்பிக்கிற ஆண்டவரே, எதையுமே எதிர்பார்க்காம நான் அன்பு காண்பிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வித்தியாசமாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய உரிமைகளை இன்றைக்கு நான் விட்டு கொடுக்கிறேன் உம்மிடத்தில். ஆண்டவரே, உமக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். என்னை நீர் நடத்தும், நீர் என்னை நடத்துங்க தாவே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றையிலிருந்து நீர் எனக்கு ஆண்டவர் மாத்திரமல்ல, நீர் எனக்கு எஜமானன், நீர் எனக்கு ராஜா, நீர் எனக்கு பாஸ், நீர் தான் ஆண்டவர் எனக்கு முதலாளி. கர்த்தாவே, எல்லாவற்றையும் மட்டும் நான் கேட்டு செய்கிற ஆண்டவரே. எதையுமே மட்டும் கேட்காம நான் செய்ய மாட்டேன். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. பழைய பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. புதிய பாதையிலே என்னை நடத்தும். என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறேன். என்னை நீதியின் பாதையில் நடத்துங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் பாதையிலே நடத்தும், நீதியின் பாதையில் நடத்தும் ஆண்டவரே. இந்த ஆடு மாதிரியே ஒரு ஆடு போகிற மாதிரி இன்னொரு ஆடு போகிறது போல, மற்ற மனுஷனை போலவே நான் போகாம கர்த்தாவே, உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு இஷ்டமாய் வாழ, நீர் காண்பிக்கிற பாதையில் நடந்து வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தேவனே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல எதிர்காலத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் வாழுகிற இந்த விதத்தில் கர்த்தாவுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தாவே, நீரே எஜமானனாக, எங்களுடைய குடும்பத்துக்கு நீரே பாஸாக இருந்து நடத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படி கரத்தில் நாங்கள் கொடுக்குற ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிற இந்த பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே. கர்த்தாவே, சுயநலங்கள் மறையட்டும், தன்னலங்கள் மறையட்டும் ஆண்டவரே. கர்த்தா, உமக்காக வாழ, சுவிசேஷத்துக்காக வாழ, ஜனங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு வாழ இவர்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பை காண்பிக்க மற்றவர்களிடத்தில் இவர்கள் நீர் உதவி செய்யும். அவ்விதமாய் செய்து உடைய நாமத்தை மையப்படுத்துகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவருடன் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.